டேய் என்னடா காலங்கத்துல எழுப்பி சாவடிக்கிறீங்க? அப்படி என்னத்த காட்ட போறீங்க? பப்பள பழ பப்பள பழ பப்பாளி பழமே தத்தள தள தத்தள தள தக்காளி பழமே. உண்மையாவே அவன் லூசு தான் போல. ஆஹா அவனா நீ? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என் ஜாதி பெருமை சொல்லும் போது வந்து ஒரு வீரம், என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. இப்ப நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி ஆக்கும் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல? அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். அதான் காலையில தான் ஐடி போய் பார்த்தேன். இப்ப வாய்க்குள்ளேயே திருந்திட்டேங்கிறான். இன்னும் பழைய போஸ்ட் எல்லாம் எடுக்கல. கலர் கலரா துண்டு போட்டு நின்னுட்டு இருக்கான். அவன் இன்னும் திருந்தலமாமா. இந்த அக்கா வந்ததும் வந்தாங்க, இது வேற புதுசா கிளப்பி விட்டாங்க. இப்ப நான் இதுக்கு வேற நான் பதில் சொல்லணுமேன்ற மாதிரி அவன் உட்கார்ந்து இருக்கான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும், சீமான் அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான். சாரியும் நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் கட்டிக்கோங்க ப்ரோ. இமோஷனல் டேமேஜ். நான் செத்துருவேன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுல்ல, அப்ப அண்ணா ரொம்ப கவலைப்பட்டாராமா. எப்படி நான் கவலைப்பட்டீங்க? இவ்வளவு நாள் பழகி வீடு தெரியலையே, வீடு தெரிஞ்சா போய் பார்த்து அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கலாம். உண்மையா சொல்லுங்கண்ணா. சந்தோஷமா இல்ல, எனக்கு ஒரு கிளைண்ட் போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன். வணக்கம்டாப்புல பாண்டா எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஆயிட்டு சுப்புவா தெரியும். அவங்களும் நானும் படத்துக்கு போறானுப்பா. விரைவில் குட்டி பாண்டா வெளியே வர வாழ்த்துக்கள். வணக்கம்டாப்புல நானு ஆயிட்டர் சுப்புவும் படத்துக்கு வந்திருக்கோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நானு சுப்புவும் படத்துக்கு வந்திருக்கோம். சாப்பிடுறது தயிர் சாதம், மோதினால் உயிர் சேதம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நீங்களே பாத்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல. நான் உங்களை பார்க்கவே இல்லை. சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் நம்ம ரெண்டு பேரும் பார்த்து பேசுறோம். அது கூட பார்த்ததே இல்லைன்றீங்களா சார்? இருங்க சார், அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர் சிப்பா போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இல்ல எவ்வளவு பேர் ஆளு கேக்குறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே. சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், என்னோட சான்றிதழ்கள் எல்லாமே நான் வந்து பதிவிட்டிருக்கேன் சோசியல் மீடியால. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? என்ன பாயங்களா, தர்கால வேலை இல்லையா? அங்க போய் நமாஸ் பண்ணாம இங்க வந்து தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பாய் சைடுல தெரியுது காய். ஆத்தா உக்கிரமா இருக்கா போலையே. இந்த 6 மந்த்ல எனக்கு எவ்வளவு ப்ரப்போஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது லவ் ப்ரப்போசல், செகண்ட் மேரேஜ், டிவோர்ஸஸ். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஃபாரின் காரிங்க, நான் அப்படியே உன்னை செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன எவ்வளோ பேச்சு. எல்லாம் டெக்ஸ்ட் இருக்கு, எல்லாம் இன்ஸ்டால எல்லாம் உள்ளேயே போக முடியல என்னால. கல்யாணம் பண்ணிக்க வாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா வச்சுக்கோ, இல்லை லிவிங் டுகெதர்ல இருப்போம். ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றானுங்க. ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. சூத்த வரல ப்ரோ, இப்படி வாத்து கொட்டுங்க. வாத்து சூத்து கறி எப்படி தொலைதொலன்னு ஆடுதுல, வாத்தோட சூத்த வறுக்கலாம். அண்ணே அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாருங்க. இருடா வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு. வாத்து சூத்த பாருங்க எப்படி தலதலன்னு ஆடுது. வாத்து கொட்டை
பார்த்து சுத்த வாங்கி சமைச்சு சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல. இப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிரிப்பு போதும் நீ கேட்டா உசுர தாரேனே. நாங்க வந்து தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சு. கூடவே புறக்கணும், கூடவே புறக்கணும். நைட் ஒரு 11க்கு மேல சரக்கு போட்டு ஃபுல்லா வண்டியில போறோம். சக்தின்னு கத்துவாங்க. எங்க அம்மா என்ன அப்படிங்கிற ஒரு போட்டோ எடுக்கணும், வெளியே வர சொல்லுங்க சரக்க போட்டு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பேடா நின்னுட்டு இருப்போம், போயிருவாங்க பாத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இவங்க தானா அப்படின்ட்டு வருவாங்க. ஹலோ சார், வனத்துறை ஆபீசரா? வண்டலூர்ல இருந்து ஒரு சிங்க தப்பிச்சிட்டு சீக்கிரம் வாங்க சார். A few minutes later. Listen, listen. Make way for the king. Make way for the king. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஸ்டீல் சாமா வச்சு மட்டை அடிக்க போறேன். டிவில போய் பாரு, தலைப்பு செடியில மாறு. ஸ்டீல் சாமா வச்சு மட்டை அடிக்க போறேன். பைத்தியமா இவன்? இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்னு அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஆரம்பத்திலே பேசாம போயிருந்தா நாங்க அடுத்த பிள்ளைய பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம்ல. எதுக்கு இந்த அவஸ்தையெல்லாம்? விடு தாத்தா, ஆயா சீக்கிரம் வரும். நம்ம ஒண்ணு பின்னாடி சுத்துவோம், அதுக்கு நம்மள பிடிக்காது. நம்ம பின்னாடி ஒண்ணு சுத்தம், அத நமக்கு பிடிக்காது. அது பின்னாடி ஒண்ணு சுத்தம், அது அதுக்கு பிடிக்காது. புரியல? brother, what's that brother? பட்டகத்தி சண்டையில ரத்தம் ஒத்து மண்டையில என் பட்டாகத்தி செய்யல பேரணுண்டா. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.